வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்குடைய அப்டேட். ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட், அதாவது பிஎஸ்எல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன், அதாவது பிஃபோர் 1.5 hours அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டெம்பரரி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் பப்ளிஷ்டு, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/MRB/2022, dated 10 August 2022. The list of candidates provisionally selected for appointment to the post of pharmacist in the pay level 11, rupees 35,400 to 1,12,400 is as follows. Okay. ஸோ இதில் நமக்கு ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் எப்படி நம்ம நேம் சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, மேலே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அதில் போய் நம்ம சர்ச் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய பிடிஎஃப் வந்து கேலரியில் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நம்ம நேமில் சர்ச் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட்டு, அதில் நம்மளோட நேம் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து ஒவ்வொரு ரேங்க், சீரியல் நம்பர், டர்ன் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், எக்ஸாம் ஐடி, நேமு, கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டர், மார்க்கு, இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மார்க் பேசிஸில் வந்து அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அந்த பேசிஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும். அப்கமிங் செஷனில் இந்த மாதிரியான ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற நண்பர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபீல்டில் நிறைய எக்ஸாமினேஷன் நடத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து எப்படி செலெக்ஷன் க்ரைட்டீரியா எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இப்போ உள்ள பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் செஷனில், அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிற நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஸோ இதை பற்றின டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து அனஸ்டோவில் டீடைல்ஸ் ஆஃப் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் ஃபார் நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் செர்டைன் மேண்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கலாம் மேபி. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக ஃபுல் டீட்டெயில் அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இப்போது ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் ஃபார்மசி ஃபீல்டில் உள்ள எல்லா எக்ஸாமினேஷனும் எழுதுங்க. அது வந்து கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆனாலும் சரி, அதாவது யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமினேஷன் ஆனாலும் சரி, இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆனாலும் சரி, கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ உங்களுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி வந்து முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.